சார் வணக்கம். மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 3C ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது மெரிட்டல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் 3Cயை பற்றி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை மேடம். ஒரு 3C ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒன்று வந்து கம்யூனிகேஷன், ரெண்டாவது வந்து காம்ப்ரமைஸ், மூணாவது வந்து கமிட்மெண்ட். கம்யூனிகேஷன்றது வந்து என்னென்னா, நிறையா லிசன் பண்ணுங்க. கப்புள்ஸ் ஒவ்வொருத்தவங்க நிறையா லிசன் பண்ணுங்க. பதிலுக்கு பதில் பேசுகிறத விட நல்லா லிசன் பண்ணுங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கவனிங்க. ஒருத்தவங்க கருத்து பரிமாற்றப்ப இன்னொருத்தவங்க வந்து அதை கருத்தை வந்து கேளுங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து வெர்பலாக வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை நான் வெர்பலாக ஆக்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? அது ஒன்று. அது மாதிரி பண்ணுறப்ப இப்போ கோபமான பிரச்சனை சுச்சுவேஷனில் கணவனை மனைவியோ மனைவி கணவனையோ கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பேசுகிறாங்க, பசைமொழி பாடுறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லிசன் பண்ணுங்கள். காது கொடுத்து நீங்கள் ஒரு ஆள் விட்டு கொடுத்து கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கோபம் பாதியாக குறைஞ்சிரும். நம்ம அப்படி லிசன் பண்ணாமல் பதிலுக்கு பதில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பிரச்சனை வந்து அதிகமாயிரும். ஒன்று வந்து நம்ம பார்த்தது கம்யூனிகேஷன், ரெண்டாவது காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸுன்றது வந்து என்னென்னா விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல்னா எப்படி சொல்ல, ரெண்டு பேரும் வேறு வேறு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வேறு வேறு கல்ச்சர்லேருந்து ஒரு கணவன் மனைவி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. சரியா? அப்போ ஒவ்வொருத்தவங்களோட தாட்டு, பெர்செப்ஷன், அவங்களோட எமோஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி ஒன்று வேறுபாடாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? அதே நேரத்தில் அதை ஏற்றுக்கிறணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். டிஃப்ரென்சஸ், வேற்றுமையை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் வருதில்ல, அவங்களுக்கு இது இது பிடிக்கும், இது இது பிடிக்காது. சில விஷயம் நம்மளால் முடிஞ்சளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறோம். சில முடியாத விஷயத்த சொல்லிடுறோம், இது இது என்னால் முடியாதுப்பா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இது தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி. இதிலே இன்னும் ஒரு ரூல் சொல்லுவோம், 111 222 777ங்கிற மாதிரி ரூல். அது வந்து என்னென்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கேயாவது டேட்டிங், எங்கேயாவது ஒரு வழிபாடு தலங்களுக்கோ, சினிமா தேட்டருக்கோ, ஒரு பார்க்குக்கோ, ஒரு பூங்காக்கோ, ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. மந்த்லி ஒன்ஸ், அது மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 7 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ, அந்த ரூல் படி நம்ம எடுத்தோம்னா 111 அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இங்கே போகிறோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து எங்கே போக சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன ஓவர் நைட்டு ஸ்டே, ஏதாவது ஒரு இடத்துல போய் தங்கிட்டு வாங்க. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் சுற்றுலா, ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி போயிட்டு வாங்க. அடுத்து இன்னும் ஒரு அந்த ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. ஒரு 1 வீக்கோ ஒரு 15 டேஸோ ஒரு கேப் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து புரிதல், அதாவது பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகும். அதை தான் அதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்று கம்யூனிகேஷன், ரெண்டாவது காம்ப்ரமைஸ், மூணாவது வந்து கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டுனா டைம் கொடுங்க. மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கு, ஹஸ்பண்டு மனைவிக்கு வந்து டைம் கொடுங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சாலும் நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வேலை இருக்குது. குடும்பத் தலைவர் யூஸ்வலாக வேலைக்கு போவாங்க, குடும்பத் தலைவி வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிருவாங்க. அது என்ன தான் இருந்தாலும் வேலைக்கு போனதுக்கப்புறமும் கணவன் வந்து மனைவி மேலே அக்கறையாக இருக்கணும், அவங்களுக்கு கமிட்மெண்ட்டாக இருக்கணும். சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது, சும்மா ஒரு ஃபோன் பேசுங்க, ஒரு சின்ன சின்ன ஆறுதல் வார்த்தையை பேசுங்க. கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு கேரிங்காக நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுத்தாலே மனைவியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கணவனுக்கு பிடிச்சிரும், கணவனே ஆட்டோமேட்டிக்காக மனைவிக்கு பிடிச்சிருமே. நீங்களும் அதை ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்ச உணவு நான் இது பண்ணலாங்க, இது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. அதாவது சின்ன சின்ன சந்தோஷத்தை விட என் கணவர் கூட இருக்கிறத விட எனக்கு சந்தோஷங்கிறத மனைவி உணரணும். அதே மாதிரி கணவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மனைவியை மற்றவங்கள விட நம்ம மனைவியோட நம்ம நேரத்தை கொடுக்கணும், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்ச வந்தாலே அவங்க 2 பேரோட இது வந்து ஈக்குவலாக க்ரோத் ஆவாங்க. அவங்களோட வளர்ச்சி வந்து டுகெதர் தே கேன் க்ரோ டுகெதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். 3 பாயிண்ட்டு தான். ஒன்று வந்து கம்யூனிகேஷன், ரெண்டாவது வந்து காம்ப்ரமைஸ், மூணாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கமிட்மெண்ட். தேங்க்யூ.